Welcome viewers, welcome back. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு டுபுக்கு டோங்கிரி. பேர் இவர் தான் வச்சாரு, நான் கிடையாது. இப்பயே சொல்லிட்டேன், இவர் தான் பேர் வச்சார். நம்பிடுவாங்க எல்லாரும். ஆமா. ஏங்க நீங்க போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர்ல நடக்கிற வியடான வித்தியாசமான கஷ்டங்கள் நஷ்டங்கள். வட்சனுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுடா. காலையில வந்து டெலிவர்ட்னு போட்டான் ஏதோ ஒரு பொருளை. ஓகே. வட்சனுக்கு ஒரே ஷாக்கு. அவன் ஆஃபீஸில் இருக்கான், வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறான், வரலங்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள எதிர் வீட்டில் கேளுங்க, கீழ் வீட்டில் கேளுங்க, சைடு வீட்டில் கேளுங்க, வெளியும் கேட்டான், டேபிள் மேட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற வழி இல்லை, இவன் கொரியரை காணுமே. அப்போ மொத்தம் நைட் வந்து டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. டெலிவரின்னு வந்தது, நைட் வந்து டெலிவரி பண்ணியிருக்கடி. அப்போ அவங்களுக்கு இந்த இதை வந்து இன்னைக்குள்ள முடிச்சிருக்கணும். அதான் அமேசான்ல போட்டிருக்குல்ல, அரைவிங் பிஃபோர் வில் பி டெலிவர்ட் பிஃபோர் 10 PM ஏதோ ஒன்று தாண்டி இருக்கும். இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ எனக்கே வந்து சில சமயங்கள் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா 11 PM வரும்னு போட்டிருப்பான். 11 PM 11 PM டெலிவரி பண்ணிட்டு இருப்பீங்களா? அப்படிதான் இருக்கும். பார்த்தா காலையில 9:30 AM வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்திருக்காங்க. லைக் அவங்க ஷெடியூலே நான் கேட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட் அமேசான் வேர் ஹவுஸ்ல இருந்திருக்கான். அவங்களுக்கு ஷெடியூல் வந்து 9 o'clock ஆரம்பிக்கும். எனக்கு 7:15 7:30 அந்த மாதிரி நிறைய வாட்டி வந்திருக்கு. இது எங்கள் அம்மா மின்ட்ராவில் நிறைய போடுவாங்க, அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் வந்துடும். கேஜெட்ஸ் இருக்குல்ல, அதுதான் மோஸ்ட்லி சீக்கிரமா வரும். அது என்ன சும்மா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுதான் ரொம்ப சீக்கிரமா வருது இந்த கேஜெட். இல்ல மோஸ்டா இதுதான் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு. எப்படின்னா இந்த ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் கொரியர் சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் கூட அவங்க டெலிவர் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா டெலிவர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருது, டெலிவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து தேடுறாங்க, நம்ம வீட்டுல வரல, நம்ம வீட்டுல யாரும் வாங்கல. அதுல இருக்க ETA படி நம்ம ஏதாவது பிளான்ஸ் வச்சிருப்போம். ஈவினிங் தான் நான் போட்டிருக்கேன், நான் ஈவினிங் ETA எல்லாம் விடு, நீ போட்டதே ஒரு போன் அப்படின்னு வச்சுக்க, ஓபன் பாக்ஸ் இல்லாம ஒரு போன் வருதுன்னு வைப்போம். ஓபன் பாக்ஸ் டெலிவரி இல்லாம ஒரு போனோ இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு பொருள், ஒரு 4000 ரூபாய் பொருள் இருந்தா கூட எப்படி இருக்கும்? லாஸ்ட் தான் பக்குன்னு ஆயிடும். என்னது வந்துருச்சுன்னு போட்டிருக்கு, டெலிவர்டுன்னு போட்டிருக்கு, யார் வாங்குனீங்கன்னு கேட்டா பாக்கல. வீட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வாங்கவே இல்லை, வாங்கினதான் திறந்து பொருளே வரலடா சார், இது ஓபன் பாக்ஸ் இல்ல, நோ பாக்ஸ். அப்புறம் பார்த்தா நைட்டு பொறுமையா ஒரு 9 மணிக்கு கால் பண்ணிட்டு என்னன்னு பார்த்தா அது உங்களுக்கு தான் பொருள் வந்திருக்குது. ஐயோ காலங்காத்தால போட்டிருந்தீங்களே, நல்லா பண்ணனே, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எல்லாருக்கிட்டையும் போய் அவங்க தொங்கிட்டு இருந்திருக்கணும். சரி, இதுல என்ன சம்பவம்? இப்ப என்னன்னா, இப்போ வந்து நம்ம போன் வச்சிருக்கோம், நான் ஏதோ ப்ரௌஸ் பண்றோம் சம்திங், இல்ல போன் எங்க வச்சிருக்கோம், உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, ப்ரொமோஷன் அப்படின்ட்டு வந்திருக்கு. நீங்க ஓபன் பண்ணுவீங்களா? தள்ளி விட்டு போயிடுவோம். இதுவே யுவர் ஆர்டர் இஸ் அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்னு வருது, என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அவுட் ஃபார் டெலிவரினா நான் என்ன ஆர்டர் போட்டேன்னு கிளிக் பண்ணி தான் பார்ப்போம். உள்ள போனா சவுண்ட்ஸ் குட், மேக் இட் கம் ட்ரூ வித் 25% ஆஃப் வித் நியூ 25 அட் டாடா கிளிக். டாடா கிளிக்ல நீங்க வாங்க வேண்டிய பொருட்களுக்கு இப்போ 25% நாங்க ஆஃப் கொடுக்குறோம், வாங்கி விட்டீர்களா அப்படிங்கிறாங்க. எப்படி வச்சான்? இந்த மாதிரிதான் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி இருந்தே பாருங்களேன். அப்ப இருந்தே நீங்க பாத்துருக்கலாம், ஜொமேட்டோ ஸ்விக்கில எல்லாம் என்ன ஆகும்னா 2 பேருமே என்ன மச்சான் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, நார்மலா இந்த நேரம் சாப்பிட்டு இருக்கணுமே, சாப்பிடலையா, நிறைய பொதுவாகவே நீ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிடுவியா, ஏன் ஆர்டர் போடல, அப்படிதானே வரும். என்ன அப்புறம் இவன் இப்படி மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவுட் ஃபார் டெலிவரினோட நான் நம்ம தான் டெலிவரி பண்ணிருப்போம், ஓபன் பண்ணி பாக்குறேன், பார்த்தா அவர் என்ன ஏமாத்திட்டாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவுட் ஃபார் டெலிவரி அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு ஆத்தென்டிக்கா வரணும்னா இந்த பொருளை வாங்குங்க அப்படிங்கிறாரு. சரி பரவாயில்ல, இதுவாது பரவாயில்ல, திட்டவும் என்னால முடியல. இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, இதுவாது பரவாயில்ல. இதுவே இப்ப பிசிங் அட்டாக்னா என்ன பண்ணுவேன்? அவுட் ஃபார் டெலிவரி ட்ராக் யுவர் ஆர்டர் அப்படின்னு வருது. சரி எவனோ ஒருத்தர் மட்டும் சொல்லாம எதையும் அனுப்பியிருக்கான்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் அது எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் வந்து அந்த கம்பெனி எப்படி. ஆனா இது அபிஷியல் தான், டாடா கிளிக் தான். இல்ல அது அவங்க தான் யோசிக்கணும். நம்மளே இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆத்தென்டிக்கா தான் பண்றோம், நம்ம நியாயமான ஆள் தான், நம்ம லிங்க் கிளிக் பண்றதுனால யாருக்கும் எந்த இழப்பும் கிடையாது. பட் இதே மாதிரி வேற எவனாவது ஒருத்தர் வருவான், டாடா கிளிக் மாதிரி தான் யாரும் ஆட் கொடுக்குறாங்கன்னு நினைச்சு கிளிக் பண்ணுவாங்க, அது பார்த்தா போயிட்டு எல்லா பர்மிஷனும் வாங்கிட்டு டிவைஸ்ல இருக்கிற ஏதாவது டேட்டா உருவிட்டு போயிடுச்சுன்னா முடிச்சு விட்டுரும். ஸோ அது வந்து கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் பிராண்ட்ஸ். பார்க்கணும் மக்களை. ஓகே, அடுத்து வந்து படிங்க நீங்களே. ஐ குட் நாட் திங்க் ஆஃப் அ ஃபன்னி கேப்ஷன். எம்பினா அதான் அந்த இதில் ஓபி அந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஆப்ரேட்டர். ஓகே, எம்பினா அந்த மாதிரி ஒன்றுண்ணே. சரி ஓகே. செல் மீ திஸ் பென், இட்ஸ் ஏஐ பவர்ட். அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்க எல்லாரையும் ஐ பவர்ட் பை ஏஐன்னு சொல்லிட்டு. எது பவர்ட் பை ஏஐ? எல்லாமே பவர்ட் பை ஏஐ தான். ஐ கேன் கண்ட்ரோல் இட் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ட்ரோலா? ஏஐ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அப்டேட்லாம் தருவேன், ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, ஸோ அந்த மாதிரி சொன்னா அப்போ என்ன ஆயிடும், சக்ஸஸ் தானே. அதாவது இந்த மீம் அந்த வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு, நான் என்ன மார்க்கெட்ல வேலை போகாம இருக்க உன்ன மாதிரி முத்துனது பிரஸ் அந்த மாதிரி வந்து இவங்க இஷ்டத்துக்கு. இது வந்து இப்போ புதுசுலாம் இல்லடா, அதான் வந்துருச்சு. இது
இந்த மீம் வந்து கிட்டத்தட்ட இந்த மீம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னா S24 வந்த டைம்ல இருந்து இருக்கு. ஏன்னா அப்போ சாம்சங் S24 சீரிஸே ஏஐ வச்சு தான் வித்தாங்க. ஏஐ தான் வச்சு. ஸோ அதனால அப்போ இருந்தே இந்த மீம் வந்து ஃபேமஸ் தான். இது எப்படின்னா நீங்க எதுவா இருந்தாலும் இட்ஸ் ஏஐ அப்படின்னா அது வித்து போயிடும். கரெக்ட் தான். பாருங்க. சரி என்னது இது? மோட்டாரிஸ்ட் டிரைவிங் ஆன் ஃபுட்பாத் அண்ட் த்ரெட்டனிங் டு ரன் ஓவர் பெடஸ்ட்ரியன்ஸ். இது நம்ம ஊர்ல தான் நடந்தது. எங்க போட்டுருக்க பாருங்க அங்கேயே கீழே காந்தி நகர் மண்டபமா? அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டியா? மனுஷன் ஏந்திரண்டு வண்டி எடுத்துட்டு போய் விரட்டி இருக்காரு பெடஸ்ட்ரியன்ல. யாரியா நீ? தெரியுதா? இது எப்படி கேட்ச் பண்ணாங்க தெரியல. யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க, அதை ஃபோரம்ல போட்டு விட்டுருந்தாங்க. ஏன்னா நான் சைக்கிள் ஓட்டும் போது டார்ச்சர் ஆயிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல முன்னே எப்படி போட்டிருப்பாங்கன்னா இந்த சைட்ல ஒரு லேன் மாதிரி போட்டிருக்காங்களா, அந்த இடத்துல சைக்கிளிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஓ அப்படி நம்ம ஊர்ல அதெல்லாம் இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டி சுத்தி நீ பார்க்கலாம். நம்ம ஊரே இப்போ வளர்ந்துச்சு. அது எப்போ இருந்தா இருக்குடா. ஆனா அதுல பைக் தான் ஓடும். பைக்கா? லாரியே ஓடும். இதை பத்தி உங்கள் கருத்து? இதுக்கு மேல என்ன கருத்து சொல்றது? நானும் அப்படிதான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, காலில் ஏத்திட்டு போயிட்டாரு காரு. நீ பாட்டு நடந்துட்டு இருப்ப. ஆமா, நீ பாட்டு நடந்துட்டு இருப்ப, ஓரமா நின்றுட்டு இருப்ப, திடீர்னு கட் பண்ணி உள்ள வராங்க. எங்கடா ரோட்ல இருந்து உள்ள வர? அப்படி இருக்கும். நல்ல நேரம் நம்ம லக் என்னன்னா ஷூ போட்டிருக்கோம், ஷூவோட டிப்ல கார் ஏறி போகுது. அப்படியே தெரியல அவ்வளோ. அதுவாது பரவாயில்ல, கார் ஏறி போகுது அப்படி சொல்லலாம். இவர் போய் மிரட்டி இருக்காரு. அவருக்கு என்ன கோவமோ, வீட்டுல இருந்து வரும்போது அவருக்கு சரியா சாம்பார் சாதம் கொடுக்கல போல அப்படின்னு இருக்காரு. அதான் அவருக்கு என்ன கஷ்டமோ, ஆபீஸ் கஷ்டமா என்ன கஷ்டம்னு தெரியல, அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம என்னமோ பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ். நம்ம ஊர்ல எல்லா ரோடுமே இப்படிதான் இருக்கு. இது வந்து இப்போ ரீசெண்டா நிறைய இடத்துல, இது வந்து ஆக்ரா, நம்ம ஊர் சென்னையில இந்த மாதிரி மீம் வந்தது. நான் உங்களுக்கு போடுறேன் அப்புறம். ரியாலிட்டி பொட்டன்ஷியல்னு அந்த இடம் அதுதான். ஆனா அந்த இடத்த எப்படிலாம் நம்ம வச்சிருக்கலான்ட்டு நீங்க என்ன சொல்றீங்க? இதை பத்தி உங்களோட சோஷியல் கருத்து என்ன? கரெக்ட் தான். நான் இந்த மாதிரி சைக்கிளிங்ல போகும்போது நான் இந்த மாதிரி ரோடு நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய இது அட்வான்டேஜா இருக்கு. டேட்டா என்னன்னா, புதுசா இந்த மாதிரி ஒரு சைட் வாக் போடுறாங்கன்னு வையேன். நான் ஃபர்ஸ்ட் அது வழியா போகும்போது செமையா இருந்தது. ஓகே. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஃபுல்லா சிவப்பு கலர்ல எச்சம் துப்பி எல்லா இடமும் அங்கங்க அப்படிதான் இருந்தது. ஓரமா இதுல வேற இருட்டுல ஒண்ணு கடிச்சு வச்சிருப்பாங்க. பகல் வந்து பார்த்தோன்னா யாரா இந்த பக்கமா அம்மோனியா யூரியாலாம் திறந்து விட்டது அப்படிதான் இருக்கும். சரியா? அதனால வந்து நம்ம இப்படி இமேஜின் பண்ணும்போது நல்லா இருக்கு. பட் அது வந்து ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் எவ்ரி இண்டிவிஜுவல். இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்பயுமே. ஏன்னா இப்போ நான் வந்து அட்வைஸ் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் நான் ஒழுங்கா இருந்து காட்டணும். புரியுது. அதுக்கப்புறம் வந்து நான் ஒழுங்கா இருந்து அதில் நல்லது நடக்குது அப்படின்னு 4 பேருக்கு தெரியும் போது கூட இருக்கிற 4 பேர் மாறுவாங்க. அவங்கள பார்த்து இன்னொரு 4 பேர் அப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை விட்டு எப்போ பாரு ரீசன் எப்படி தெரியுமா சொல்லக்கூடாது, அவனை மாற சொல்லி நான் மாறுறேன், அவங்களெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லுங்க. இது மாறணும். ஆமா, அட்லீஸ்ட் நம்ம பெருமையா சொல்லிக்கலாம்ல நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு நேற்று நைட்டு காமிச்சேன்ல. ஆமா, நியூ ரிபப்ளிக். ஆமாமா, இது வந்து ஆக்சுவலா நம்ம மக்கள்கிட்டயும் சொல்லலாம், அவங்களுக்கு தெரியட்டும். என்ன நடந்ததுனாங்க, அதான் ஆர்டர் போட்டிருக்காப்புல, எதையோ ஆர்டர் போட்டு அது அவருக்கு சம் ரீசன் நியூ ரிபப்ளிக் ஆடியோ ப்ராடக்டா ஏதோ ஒன்று பிடிக்கலன்றதுக்காக மனுஷன் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. ரிட்டர்னுட்டு ரீஃபண்ட் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த கம்பெனி மெயில் போட்டிருக்கு. அது மெயிலே வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ஃபார்மலா இருக்கு, ஃபார்மலாலாம் ஃபீல் ஆகல. ஏதோ நார்மலா ஒருத்தர் நமக்கு ஸ்கேமானே ஒரு டவுட்டா இருக்காரு. என்னன்னா அந்த ப்ராடக்ட்டை உடச்சு போட்டுருங்க, அதை உடச்சு போட்டு நீங்கள் உடச்சு போடுறதா எனக்கு வீடியோவாக காட்டுங்க, நான் உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் இமிடியேட்டாக உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அப்படியே மெயிலில் கீழே போடுங்க, உங்களுக்கு இமிடியேட்டாக ரீஃபண்ட் பண்ணிடுறேன். இதுக்கு எனக்கு புரியல ஏன் அந்த ப்ராடக்ட்டை. நார்மலாக ரிட்டர்னுக்கு இது நடந்து பார்த்துருக்கேன். இப்போ ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் இல்லாட்டி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது இதை பார்த்துருக்கேன். ஓகே. ஆனால் ரீஃபண்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். ஏன் உடைக்க சொல்கிறாரு? ஒன்று ரீஃபண்ட் அந்த ப்ராடக்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லலாம். அதெல்லாம் முடியாது. அது என்ன இது என்ன அந்த டிஷர்ட் கதை சொன்னால அந்த மாதிரி தான், பொருளையும் கொடுத்து காசையும் கொடுப்பேனா அப்படின்லாம். அதனால பொருளை ரிட்டர்ன் வாங்கிக்கிறது ஒரு புத்திசாலித்தனம், அது பண்ணலாம். அதுவும் இவங்க பண்ணல. இதுவே வந்து சில சமயங்கள்ல மால் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸ் 1 இயர் வாரண்டி இருக்கு, பட் 8வது மாசத்துல சரியா வேலை செய்யல அப்படின்னும் போது நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி பொருளை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேபிள்னு வச்சுப்போம், டைப் சி கேபிள், அதை கட் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நீ கட் பண்ணி மொத்தமா வீடியோ மாதிரி ஒரு இது எடுத்து அனுப்புவேன், அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க புது கேபிள் கொடுத்துருவாங்க. இது எதுக்கு பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஒரே ஒரு கேபிளே வச்சுட்டு 10 கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்குறவங்களுக்கு. சரியா? அது மாசம் ஒருக்கு வாங்கலாம்ல, எதுக்கு உடனே வாங்கிக்கிட்டு மாசம் ஒரு தடவை இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுக்குதான். ஏன்டா அந்த மிந்த்ராலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் யூ கேன் ரிட்டர்ன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும்ல, துணிக்கலாம் இருக்கும். அப்போ 40,000 ரூபா துணியெல்லாம் சிலர்லாம் முன்னே வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி அதெல்லாம் ரெடிட்ல ட்ரெண்டிங்ல தான் இருந்தது. 40,000 ரூபாய்க்கு பயங்கரமான துணி வாங்கிவிட்டு அது நேரம் வந்துருச்சு. அதை போட்டு எந்த கல்யாணத்துக்கு போகணும்னு நினைச்சாங்களோ ஒரு ஐடிசி மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போயாச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு செட் ஆகல, ரிட்டர்ன், அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம காட்டு. இதெல்லாம் இருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து டெக்னாலஜி
அதை வளர்ந்துட்டான் எப்படி பையன் அதை வளர்ந்துட்டான். எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் தாங்க. பிராண்ட்ஸ் இப்படி தான் பண்றாங்க. இது பாருங்க, ஸ்விக்கியில் சைனீஸ் ஃபுட்டு வேணும்னு போனேன். ஸ்விக்கியில் சைனீஸில் பேசுகிறான். ஓடு வாட் இஸ் திஸ், வாட் டு ஐ சே நோ? இப்போ இந்த ஆப்போட பேஸ் ஒரு சைனீஸ் பிராண்ட்லேருந்து வந்தது. ஆனால் சைனாவில் ஸ்விக்கி இருக்க மாதிரி எனக்கு தெரிலண்ணே. அப்படி இல்லை, நீ சைனீஸ் குசாயின் வேணும்னியா, அதனால சைனீஸ்லேயே அது மட்டும் பேசுது அப்படின்னு. என்ன பண்ணுறது இதுக்கு? பரவாயில்ல, சமல்ல அது. சைனீஸ் ஃபுட்டு கேட்டால் சைனீஸில் பேசுவோம், ஜாப்பனீஸ் கேட்டால் எங்கள் ஜாப்பனீஸ். அம்மாவுக்கு நான் சைனீஸ் ஃபுட்டு ஏதாவது ரூடுல்ஸ் கீல்ஸ் வாங்கி தரலான்னு போனா அவன் இப்படி சொல்கிறான். வேலை பண்ணுறது எங்கள் அம்மா கிட்ட எங்க சொல்றது. நான் எதையாவது படிக்க திறமை எதாவது அழுத்தி பாம்பு கடல் கீம்பு கடல் வந்துருச்சுன்னா அதெல்லாம் நம்ம ஊரில் வைக்கிறாங்களா ஸ்விக்கியில்? அதெல்லாம் இருக்காது. இருக்காது சொல்கிறேன். டிராகன் தான் வைக்கிறாங்க இப்போதைக்கு. டிராகன் சிக்கன் இல்லை, டிராகனே வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இது செம ஜோக்கா இருக்கு. ஃப்ரண்ட்ல சைனீஸ்லாம் போட்டு. ஸோ இதுக்கு ரீசன் என்னவானா இருக்கும் டெக்னாலஜிக்கலா? இல்லை, ஏஐ அசிஸ்டன்ட்டு அது கூட இப்படி வந்து ஒரு பாப்பப் கிரியேட் பண்ணலாம்ல. அது நேராக வெப்பில் ஆக்சஸ் பண்ணிட்டு நீ கேட்டதுக்கு ரிலவெண்ட்டாக ஒன்று காட்டான்னு சொல்லி அது பாட்டுக்கு சைனீஸில் காட்டலாம். அப்படிலாம் அந்த ஆப்போட பேஸே சைனீஸ் லாங்குவேஜ், லைக் அந்த கோடில் பில்ட் பண்ணி இல்லை, எல்லா லாங்குவேஜுமே இருக்கும். குளோபலாக ஃபேமஸான லாங்குவேஜஸ் எல்லாமே ஆப்பில் காம்பேட்டபிலிட்டியில் இருக்கும். ரீசன் என்ன, இப்போ சைனாலேருந்து ஒருத்தருங்க வராரு, அவரோட லாங்குவேஜ் அவர் வந்து உள்ளே போய் லாங்குவேஜில் மேபி சைனீஸ் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணால் அந்த ஆப் ஃபுல்லாக சைனீஸாக மாறிடும். புரிகிறது இல்லையா? ஆல்ரெடி அவர் ஃபோனே சைனீஸில் தான் இருக்குது. அவர் இந்த ஆப் வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணார்னா அவருக்கு சைனீஸாக மாறலாம். சரி, ரைட்டு. பாருங்களேன், வித்தியாசமாக விசித்திரமான நிறைய சாதாரணமாக நீங்கள் எப்பயும் பார்க்கக்கூடிய விஷயங்களே நடக்கும். எஸ், அதுதான் சரி உங்ககிட்ட பேசலாமே. இப்போ இப்போ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் எங்களை எதுலையா டேக் பண்ணி விடுங்க. நாங்கள் பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம். எங்களுக்கு கண்டென்ட் தர்ற வேலை மிச்சம். இவனை டேக் பண்ணி விடுங்க. எஸ், என்னைய டேக் பண்ணி விடுங்க, நான் அதை பார்ப்பேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒரு புது போட்டோகிராஃபி பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். மக்கள் அனைவரும் அதை போய் செக் பண்ணவும் ஆதரிக்கவும். எஸ், ஆதரிக்கவும். ஆமாம், அது ஆக்சுவலாக போக போக கொஞ்சம் ஒய்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு தோணுது. ஒய்டானா எப்படின்னா, இப்போ உங்களோட ஃபோட்டோஸும் இங்கே வந்து ஃபீச்சர் இது பண்ணலாம். வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபி தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மொபைல் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ உங்களையும் ஃபீச்சர் பண்ணுற மாதிரி, உங்களை டேக் பண்ணியோ கொலாபரேட் பண்ணியோ உங்களையும் இன்ஸ்டாகிராமில் ஃபீச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஜஸ் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை அதை வேற என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்றத ஸ்டோரியிலையோ ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் படிப்போம். எஸ், ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். தெரியும் சிவபரணி. ரேஸ் பத்மநாபன். பார்க்கலாம். பை. டாடா.